திருப்பதி கோயில்ல கொடுக்கிற லட்டுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அந்த லட்டை வாங்கி சாப்பிடுறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நினைச்சு அதை எல்லாம் கேட்டுருவாங்க. ஆனால் லட்டுங்கிறது தொடக்க காலத்துல இருந்த ஒரு பிரசாதம் கிடையாது. திருப்பதி கோயில்ல பத்தி எழுதப்பட்ட வரலாறுல 1546ஆம் ஆண்டுல இருந்து அந்த கோயில்ல அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. முழுமையா இல்லாட்டி ஒரு பகுதி அன்னதானம். அப்ப கொடுக்கப்பட்ட பிரசாதம் சாமிக்கு படைச்சிட்டு அதை கொடுப்பாங்க மக்களுக்கு. அதான் பிரசாதம் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரசாதம் தயிர் சாதம். கடந்த ஒரு 81 ஆண்டுகளா தான் திருப்பதியில லட்டு பிரசாதம் வழங்கப்படுது. இதுதான் இந்த லட்டோட வரலாறு. திருப்பதி கோயில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தென்னகத்துல இருக்கிற முக்கியமான வைணவ திருத்தலம் தான் திருப்பதி. ஆனா அது வைணவ திருத்தலமா சிவ திருத்தலமான்னு பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்தது. ராமானுஜர் காலத்தில் அது வைணவ கோயில் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதுதான் வரலாறு, அதையெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் கூடுதலா சொன்னா திருப்பதி கோயில்ல கொடுக்கிற லட்டுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அந்த லட்டை வாங்கி சாப்பிடுறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நினைச்சு அதை எல்லாம் கேட்டுருவாங்க. அதே போல நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்து யார் ஒருத்தர் சொன்னாலும் நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, அங்க சாமியை பாத்தீங்களா, இல்ல அங்கிருந்து வரும்போது பஸ் பயணம், இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டான். லட்டு கொண்டு வந்தியா, இதுதான் முதல் கேள்வியா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த அங்க கொடுக்கப்படுற லட்டுங்கிறது பிரசித்தி பெற்றது. அந்த லட்டுக்கு வந்து பார்த்தா புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. 2008-9 அந்த லட்டுக்கு புவிசார் குறியீடு. அந்த லட்டு அங்கதான் தயாரிக்கப்படுது. அதோட ஆரிஜின் சொல்லும், அது அங்கதான் நிரூபிச்சிருக்காங்க. அதே போல அதுக்கு பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்க, காப்புரிமையும் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு பிரசித்தி பெற்றது அந்த லட்டு. இந்த லட்டோட வரலாறு எப்படி இந்த கோயில லட்டு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா பல்வேறு கதைகள் இருக்கலாம். ஆனா வரலாறு ரொம்ப முக்கியம். அந்த வரலாறு படி பார்த்தா திருப்பதி கோயில்ல பத்தி எழுதப்பட்ட வரலாறுல 1546ஆம் ஆண்டுல இருந்து அந்த கோயில்ல அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. முழுமையா இல்லாட்டி ஒரு பகுதி அன்னதானம். அப்ப கொடுக்கப்பட்ட பிரசாதம் சாமிக்கு படைச்சிட்டு அதை கொடுப்பாங்க மக்களுக்கு. அதான் பிரசாதம் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரசாதம் தயிர் சாதம். அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டம் வரும்பொழுது மாறிக்கிட்டே வருது. அப்படி லட்டு எப்ப அந்த கோயில கொடுக்கப்படுதுன்னு பார்த்தா முதல் முறையாக 1715ஆம் ஆண்டு லட்டு கடவுளுக்கு அங்க இருக்க வெங்கடாஜலபதி விக்கிரத்துக்கு அந்த லட்டை படைச்சிருக்காங்க. ஆனா அப்ப கூட பொதுமக்களுக்கு கொடுக்கல, சில அரசர்கள் இல்ல முக்கியஸ்தர் வரும்போது கொடுத்து முடிச்சிருக்காங்க. மக்களுக்கு சில நேரம் பூந்தி வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு சில நேரம் வடை கொடுத்திருக்காங்க. அப்புறம் சக்கரை பொங்கல். இப்படி திருப்பதி கோயில்ல பல்வேறு பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் லட்டுங்கிறது தொடக்க காலத்துல இருந்த ஒரு பிரசாதம் கிடையாது. இந்த லட்டு முதல் முறையா எப்ப பிரசாதம் ஆயிருக்குன்னா 1940 திருப்பதி கோயில்ல நடக்கிற திருக்கல்யாணத்துல இந்த லட்டுங்கிறது முதல் முறையாக பிரசாதமா செய்யப்பட்டு சன்னிதானத்துல வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1943-44 தான் சின்ன சின்ன லட்டுகளை, அது சனிக்கிழமை மட்டும், அந்த சனிக்கிழமை யாரெல்லாம் அங்க பக்தர்கள் போறாங்களோ அவங்களுக்கு சின்ன லட்டை கொடுத்திருக்காங்க. இதுதான். அதன் பிறகு 45க்கு பிறகுதான் இந்த லட்டு பெரிய அளவு தயாரிக்கப்பட்டு மக்கள்கிட்ட புழக்கத்துக்கு வந்திருக்கு. ஆகவே எப்படி முன்ன பின்ன பார்த்தாலும் கடந்த ஒரு 81 ஆண்டுகளா தான் திருப்பதியில லட்டு பிரசாதம் வழங்கப்படுது. இதுதான் இந்த லட்டோட வரலாறு. அப்புறம் வேற என்ன பிரசாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியில தயிர் சாதம் தான் முதன்மை பிரசாதம். நம்ம சொல்ற அந்த உள்ள இருக்க அந்த விக்கிரகம் சாமி சிலை இருக்குல்ல, அந்த சாமி சிலை வரைக்கும் போகக்கூடியது ஒரே ஒரு பிரசாதம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தயிர் சாதம் தான். அங்க குலசேகரப்படி தான் கடைசி கருவறைப்படி. அந்த கருவறைப்படிக்கு உள்ளார போகக்கூடிய ஒரே ஒரு உணவு பண்டம் தயிர் சாதம் தான். அந்த தயிர் சாதம் அங்க வழங்கக்கூடிய பிரசாதம். ஆனா இனிப்புனா மக்களுக்கு எப்பயும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த லட்டுங்கிறது 4 நாள் வச்சு கூட திங்கலாம். தயிர் சாதம் அப்படி வாங்கினா உடனே அங்க சாப்பிட்டு முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த வகையில் இனிப்பு மற்றும் நீண்டெல்லாம் வச்சு பாதுகாக்கலாம். அதோட சுவை, இது மூன்றும் சேர்ந்தான் திருப்பதி லட்டுங்கிற அந்த ட்ரேட்மார்க் நம்ம சொல்லலாம். அதை உருவாக்குச்சு. அது சற்று கொஞ்சம் கொஞ்சம் பராமரிச்சு நீங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 to 10 லட்சம் லட்டுகள் அங்க தேவைப்படுது பக்தர்களுக்கு விநியோகிக்க. அதுல உள்ள கொடுக்குற பிரசாதம் இலவசம் தான். வெளியே கொடுக்குற லட்டுங்கிறது நீங்க விலை கொடுத்து தான் வாங்க முடியும். இதுதான் திருப்பதி லட்டு அப்படிங்கறதோட வரலாறு. இதன் பின்னணியில இருந்து இப்ப வந்திருக்க இந்த கலப்பட விவகாரம், இது ஏன் இந்த அளவுக்கு பூதாகரமா ஊதி பெருக்கப்படுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது.